ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். இன்னைக்கு 21 ஜனவரி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்களை குயிக்காக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண போகிற சில முக்கியமான நியூஸும் பார்த்துடுவோம். இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். அமெரிக்க மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி, பயத்தில் செல்லிங் ப்ரெஷரில் இறக்கத்தில் இருக்குங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களும் யூரோப்பியன் லீடர்ஸும் சுவிட்சர்லாண்டில் மீட் பண்ணுறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்ற ஒரு கவுன்சில் மீட்டிங்கில் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேச போகிறாங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ற பயத்தில் தான் இந்த மார்க்கெட் இறக்கும். சமீப காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு வேணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால யூரோப்பியன் லீடர்ஸ் யாருமே சந்தோஷமா இல்லைங்க. இப்போ நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கவங்க யூரோப்பியன் யூனியன் தலைவர், இவங்களும் அவங்களோட வருத்தத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. விவாதம் காரசாரமா இருக்கும். இதோட விளைவு எப்படி இருக்குன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல பார்த்தா தாங்க தெரியும். அதோட இம்பேக்ட் மார்க்கெட்ல கடுமையா இருக்கும். நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்த்தோம்னா இன்னைக்கு பயங்கர வாலட்டைலாக இருந்ததுங்க. இந்த கேண்டில் பார்த்தீங்களா, ஊசி மாதிரி இருக்கு. ஒரு டெசிஷன் இல்லாத கேண்டில், ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அதுவும் கரெக்டாக எங்கே பார்த்தீங்களா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மதிப்பு கொடுத்து கரெக்டாக அதுக்கு மேலே தான் ப்ரைஸ் க்ளோசிங் ஆகிருக்கு. நாளைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ப்ரைஸ் உடைக்குமா, இல்லை இதில் சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குமான்ட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல தாங்க நிஃப்டி 50 இருக்குது. என்னதான் நிஃப்டி 50 சார்ட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் தெரிஞ்சாலும் ஓவரால் பிக்சரை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்குது. விலை உயர்ந்த பங்குகள் 1078, விலை இறக்க பங்குகள் 2140. லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 171 ஸ்டாக் வந்து இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்ல லாக் ஆயிருக்கு. அப்பர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா வெறும் 36 ஸ்டாக் தான். அதே மாதிரி 52 வீக் ஹை ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 54 தான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டில் 58 வாரம் லோ ப்ரைஸை டச் பண்ண ஸ்டாக்ஸு 755. இந்த டேட்டாவை பார்க்கும்போதே இன்னும் மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுன்றது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மார்க்கெட், ஒரு மிக்ஸ்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலும் மேங்களூர் ரிஃபைனரி ஸ்டாக் வந்து 9% ஏற்றம் கொடுத்துருக்குங்க. அதே போல் கிரெடிட் ஆக்சஸ் அந்த ஸ்டாக்கும் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. இவங்க எல்லாம் நிஃப்டி 500ஓட டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு இந்த மேங்களூர் ரிஃபைனரி ஏறினதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பை ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய நியூஸ் பார்த்தோம்னா, அவங்களுடைய Q3 ரிசல்ட் நல்லா இருக்குது. அவங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறத குறைச்சிக்கிட்டு ரிஃபைனிங் ப்ராசஸுக்காக இப்போது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்க வெனிசுலா ஆயிலை வாங்குறேன்னு இருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ். இப்போது அந்த பாசிட்டிவ் நியூஸ் கூட சேர்ந்து தான் இந்த பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் டார்கெட் பார்த்தீங்களா வெறும் 162 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்லேயே இன்ட்ராடேயில் அது பக்கத்தில் இன்னைக்கு விலை போயிருக்கு. ஸோ மேங்களூர் ரிஃபைனரியோட ப்ரைஸ் சார்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கொடுத்துருக்க டார்கெட் என்னவோ 162, இது பக்கத்தில் தான் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கனாலே இன்றைக்கி ஒரே நாள் இந்த இன்ட்ராடேயில் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்னொரு பெரிய கேண்டில் ஒன்று போட்டுடுச்சுன்னா அந்த டார்கெட்டே ரீச் ஆகிடும். இவ்வளோ தான் இருக்குது. பட் இதில் பாசிட்டிவ் மூமெண்ட், இந்த ஒரு நாள் ஏற்றத்தை நம்பி வாங்கலாமான்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் வாங்கணும். ப்ரைஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா பையை கன்சிடர் பண்ணலாம். இல்லை இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால 2-3 நாள் ஏற்றம் கொடுத்து இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அதனால் பொறுமையாக முடிவெடுக்கணும். இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் இந்த ஸ்டாக்குக்கும் இன்னைக்கு விலை ஏறினதுக்கு காரணம், அதுக்கும் ஒரு பை ரேட்டிங் கிடச்சிருக்கு. டார்கெட் ப்ரைஸாக 1450 ரூபா. அது பார்த்தீங்கன்னா இந்த 1450 ரூபா இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்ட்ராடேலே அது பக்கத்து வரைக்கும் போயிருக்கு. ஆனால் செல்லிங் ப்ரெஷர்னால இறங்கியிருக்கு. ஸோ போன ஸ்டாக் மேங்களூர் ரிஃபைனரிக்கு என்ன சொன்னமோ அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள். இப்போது பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி 500ஓட டாப் லூசர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண் ஜுவல்லரி தான் இன்னைக்கு 12% கிட்ட இறக்கம் கொடுத்து டாப் லூசராக இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் வாங்க பார்த்துடலாம். உண்மையாக சொல்ல போனால் எந்த காரணமும் இல்லை. ஏதோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம், இல்லை Q3 ரிசல்ட் வரப்போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயத்தில் வித்துட்டு போன மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட்டில் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக எந்த பெரிய நெகட்டிவ் நியூஸுமே கிடையாதுங்க. இதோட Q3 ரிசல்ட்டு 6 ஃபெப்ரவரி வரப்போகுது. அவ்வளோதான்.
மற்றபடி இந்த இறக்கத்துக்கு எந்த பெரிய நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. அனலிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க, இவங்க வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டுருக்காங்க, ரிசல்ட்டும் நல்லா தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக் ஏன் இறங்குச்சுன்னு தெரியல. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ஹெவியான பேரிஷ் கேண்டில் போட்டிருக்கு, அதிகமான வால்யூமும் நடந்திருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கலாக வீக்காக இருக்கிற ஸ்டாக்லேயும் கை வைக்கிறது இப்போதைக்கு ஆபத்தான விஷயம். சரி, நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்த்தோம். இப்போ மிட் கேப் 50 இண்டெக்ஸ் அதை பற்றி பார்ப்போம். அதுலேயும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கரெக்டாக அதுக்கு மதிப்பு கொடுத்து இன்றைக்கான ப்ரைஸ் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ மிட் கேப் 50 இண்டெக்ஸும் ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் இருக்குது. நாளைக்கு இதிலேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் கொடுக்குமா, இல்லை இதை பிரேக் பண்ணி கீழே இறங்குமா? 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணால் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஏற்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு டவுன் ட்ரெண்ட் தொடங்கிடும். நிஃப்டி 50 இண்டெக்ஸும் சரி, மிட் கேப் 50 இண்டெக்ஸும் சரி ஒரு புல் பேக் கொடுத்து ரெக்கவரி ஆயிருக்கு. அப்போனா எந்த இண்டெக்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு? மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் தாங்க இறங்கியிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இண்டெக்ஸோட சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்களா, அதோட க்ரூஷியல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. நேற்று ட்ரேடிங் டேலே அதை கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த கேண்டலும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு கீழே தாங்க க்ளோஸ் ஆகிருக்கு. தம்பி, நீ ஊதவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சார்ட்டை பார்த்தா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இப்போது பயங்கர செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஒரு கீ பாயிண்ட் எடுத்துக்கணுன்னா, ஸ்மால் கேப்பில் உங்கள் எக்ஸ்போஷரை குறைச்சிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ப்ரைஸை ட்ரெடிஷ்னல் பிவோட்டல் பாயிண்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணோம்னா இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கரெக்டாக சப்போர்ட் S3யில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த சப்போர்ட் S3யை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் 24,800 பக்கத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,600 இருக்குது. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட 1 வருஷம் ஆட்சி காலம் நிறைவடைஞ்சிருக்குங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னும் 3 வருஷம் இருக்குது. 1 வருஷத்துலேயே உலக ஷேர் மார்க்கெட்டை இப்படி ஆட்டி படைக்கிறாருன்னா அடுத்த 3 வருஷம் எப்படி வாலட்டைலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்றைக்கி நைட்டு அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தை எப்படி முடியுதுன்றது நாளைக்கு நியூஸ் வெளிவரும்போது தான் நமக்கே தெரியும். ட்ரம்ப் அவர்களும் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சால் எல்லாருக்கும் நல்லது. ஒருவேளை அமெரிக்காவும் யூரோப்பியன் நாடுகளும் இந்த டேரிஃப் சண்டையை வளர்த்துக்கிட்டே போனாங்கன்னா மார்க்கெட் எல்லாமே கடும் வீழ்ச்சியை சந்திக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கிற மார்க்கெட்டில் சிறு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அதை இப்போ பார்த்துடலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரேடிங்கை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை வச்சுருந்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இந்த விலை இறக்கத்தில் கம்மி விலையில் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. மூணாவது போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங். ஹெட்ஜிங்னா என்னங்கன்னா, ஒரு இறக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பான இருக்கிற அசட்ஸில் உங்கள் சேமிப்பை அங்கே கொண்டு போய் வைக்கிறது. அப்படி பார்த்தோம்னா தங்கம், வெள்ளி இப்போ ஏறுமுகத்தில் இருக்குது. அப்போ ஈக்விட்டியில் விற்று எடுக்கிற கொஞ்சம் காசை அந்த மாதிரி அசட்டில் போட்டு வைங்க. நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில் ஹை வேல்யூஷன் ஸ்டாக்ஸும் சரி, இல்லை ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸும் சரி, லாபமே பண்ணாத கம்பெனியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் விட்டு சீக்கிரம் வெளியே வரத்துக்கு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாமல் பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.